Hello everyone, welcome to Skywheels. நம்ம ரீசெண்டாக டிஜேயில் மேவிக் 4 ப்ரோ கிரியேட்டர் காம்போ பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். அது ரிலேட்டடாக ப்ரீவியஸ் வீடியோ, அதாவது பார்ட் 1ல் பாக்ஸ் அன்பாக்ஸ் பண்ணுறதுலேருந்து உள்ளே நமக்கு என்னென்ன கிட் வருது அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீவியஸ் வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தோம். இந்த வீடியோவில் மேவிக் 4 ப்ரோவில் கேமராவில் என்னென்ன அப்கிரேட் பண்ணியிருக்காங்க, அரௌண்ட் 3.5 to 4 லேக்குக்கு வர்த்தா அண்ட் யாரெல்லாம் இந்த ட்ரோன் வந்து அப்கிரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஷார்ட்டாக சொல்லணும்னா ட்ரோனில் என்னென்ன அப்கிரேட்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க அண்ட் இந்த அப்டேட்லாம் அந்த ப்ரைஸுக்கு வர்த்தா அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் ட்ரோனில் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நம்ம வீடியோஸை ஷேர் பண்ணி ஃபாலோ பண்ணிக்க சொல்லிக்கோ. மேவிக் 4 ப்ரோவை மேவிக் 3 ப்ரோவோட கம்பேர் பண்ணும் போது நமக்கு மேஜர் அப்டேட் எங்கே கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கேமரா, மெயின் கேமரா நமக்கு 100 மெகா பிக்சலில் வருது. நெக்ஸ்ட்டு விஷயம் டிசைனுமே ஓவராலாக அதர் ட்ரோன்ஸை விட சேஞ்ச் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு விஷயம் பேட்ரிஸ் பொறுத்த வரைக்குமே டூரபிலிட்டியாகவும் இருக்கட்டும், சார்ஜிங் டைமாகவும் இருக்கட்டும், ரெண்டுமே எக்ஸ்டெண்ட் ஆகிட்டு பர்ஃபார்மன்ஸ் செமையாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா O4+ டிரான்ஸ்மிஷனோட RC Pro 2 கண்ட்ரோலர் வந்து நியூவாக கொடுத்துருக்காங்க. அதுவுமே ஒரு பெஸ்ட்டு விஷயம். அது இல்லாமல் அதோட 7 inch டிஸ்பிளே வந்து மோர் வேல்யூபிள் அண்ட் மோர் விஷுவலைஸ் பிரைட்னஸ் எக்ஸெட்ரா. அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்ம கிரியேட்டர் காம்போ பர்ச்சேஸ் பண்ணும்போது SD கார்டே தேவைப்படாத மாதிரி 512 GB கிரியேட்டர் காம்போவோட வருது. ஸோ இன்டர்னல் ஸ்டோரேஜ் நமக்கு SD கார்டு இஷ்யூஸ் வந்து மேஜராக இருக்காதுன்னு நம்புவோம். நெக்ஸ்ட்டு விஷயம் பார்த்தீங்கன்னா, 3 டெலிலென்ஸ்லையுமே நம்மளால் 4K 60 ஃப்ரேம்ஸ் வரைக்கும் நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். இது இல்லாமல் நிறைய விஷயம் இருக்குது. ஸோ நம்ம இப்போ ஃபஸ்ட்டு கேமராவில் என்னென்ன அப்டேட்ஸ் இருக்குது, 3 கேமுமே என்ன செட்டப் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கேமராவில் நமக்கு மேஜர் அப்டேட் பொறுத்த வரைக்கும் ப்ரைமரி லென்ஸில் தான் 100 மெகா பிக்சல் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்கு 4/3 ஆசல் பிளேட் சிமோ சென்சார் வந்து கொடுத்துருக்கிறதுனால மோர் ஷார்ப்பராகவும் கிறிஸ்டல் கிளியராகவும் நமக்கு இமேஜஸ் அண்ட் வீடியோஸ் வந்து கிடைக்கும். இது மட்டும் இல்லாமல் நமக்கு 28mm ஃபார்மெட்லேயும் அண்ட் வித் அட்ஜஸ்டபிள் அப்பச்சரோடையும், அதாவது f2.0லேருந்து f11 வரைக்கும் நம்மளால் அப்பச்சர் வேல்யூ சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 6K 60 ஃப்ரேம்ஸ் வரைக்கும் நம்மளால் இந்த ப்ரைமரி கேமராவில் ஷூட் பண்ணிக்க முடியும். இது மட்டும் இல்லாமல் நமக்கு 2 டெலிலென்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து 48 மெகா பிக்சல், அடுத்து இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 50 மெகா பிக்சலுக்கான டெலிலென்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து 70mm, another one 168mmலையும் கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே அப்பச்சர் வேல்யூ 2.8 ஃபிக்ஸட் தான். அண்ட் 2 கேம்லேயுமே 4K 60 ஃப்ரேம்ஸ் வரைக்கும் ஷூட் பண்ணிக்க முடியும். அண்ட் இந்த 3 கேமராவிலையுமே நமக்கு 4K 60 ஃப்ரேம்ஸ் வரைக்கும் ஷூட் பண்ண முடியும். மெயின் கேமராவில் 6K 60 ஃப்ரேம்ஸ் வரைக்கும் ஷூட் பண்ணுற கேப்பபிலிட்டிஸ் வந்து இருக்குது. அண்ட் 2 சென்சார்ஸுமே பார்த்தீங்கன்னா டெலிலென்ஸில் 1/1.3, another one 1/1.5 சிமோ சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பர்ஃபார்மன்ஸ் வைஸில் நமக்கு வந்து கிளாரிட்டி வைஸ்லையுமே நல்லா இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சென்சார்ஸ், சேஃப்டி சென்சார்ஸ் வைஸ் பார்க்கும்போது நமக்கு 6 விஷன் சென்சார்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 3 வந்து டவுன்வார்ட்லேயும் அண்ட் அனதர் 3 வந்து அப்வார்ட்லேயும் கொடுத்துருக்காங்க. இது மூலயமா நமக்கு ஆக்டிவ் ட்ராக்குமே ரொம்ப பர்ஃபார்மன்ஸிவாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எதுலேயும் இடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு லைடார் சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. Air 3Sல கொஞ்சம் பெருசாக ட்ரோனுக்கு மேலே ப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க. நம்ம மேவிக் 4 ப்ரோவில் காம்பேக்டாக, அதாவது மோட்டரோட ஆம்லேயே ஃபிக்சேஷன் வந்து சின்னதாக டாட் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதாவது சின்ன ரெக்டாங்கல் செட்டப்பில் கொடுத்துருக்காங்க. இதுவுமே பார்க்க நல்லா இருக்குது. அண்ட் இந்த ஆக்டிவ் ட்ராக் மூலயமா அரௌண்ட் 200 மீட்டர் தாண்டி போகிற வெஹிக்கலையுமே ட்ரோன் வந்து ஈஸியாக ட்ராக் பண்ணுற கேப்பபிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லி டிஜே வந்து சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் ட்ரோன் வந்து 18 மீட்டர் per செகண்டில் ட்ராவல் பண்ணக்குள்ளே கூட எதுலேயுமே இடுக்காமல் அப்டக்கலை சென்ஸ் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மெமரி பேத் சேவிங், அதாவது ட்ரோன் போக போகிற இடத்த பூரா அதோட மெமரி பேத்தில் சேவ் பண்ணி இன்கேஸ் ஆஃப் சேட்டிலைட்டே இல்லைனாலும் ட்ரோன் சேஃபாக ரிட்டர்ன் டு ஹோம் மாதிரி கேப்பபிலிட்டியுமே நமக்கு இருக்குது. நெக்ஸ்ட் விஷயம் பேட்ரி. இது வந்து நம்ம Air 3S கொடுக்குற இன்டெலிஜென்ட் பேட்ரி மாதிரி இல்லாமல் இது பேர்லிங் சார்ஜிங் ஹப் அப்படின்னு வந்து ஒரு கான்செப்ட் இருக்குது. அரௌண்ட் 240 வாட்ஸ் வரைக்கும் நம்மளால் சார்ஜிங் பண்ணிக்க முடியும். அண்ட் ஒரு பேட்டரியோட ஃப்ளைட் டைம் வந்து பார்த்திங்கன்னா 51 மினிட்ஸ் வரைக்கும் ஃப்ளை ஆகிற கேப்பபிலிட்டியுமே இருக்குது. பேரலல் சார்ஜிங் அப்படின்னா என்னென்னா, ஒரு பேட்டரி 20, 25, 60% இருக்குன்னா இந்த 20% இருக்க பேட்டரி 25 வர வரைக்கும் சார்ஜ் ஆகும். ரெண்டுமே 25 வந்த அப்புறம் இந்த 60% ஏறதுக்கு 2 பேட்டரியுமே 60% வரைக்கும் சார்ஜ் ஆகும்.
3 பேட்டரியுமே 60% வந்துருச்சுன்னா ஈவனாக 100% வர்றதுக்கு சார்ஜ் ஆகிற கேப்பபிலிட்டியுமே இந்த பேட்டரி ஹப்புக்கு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் டைப் சி அவுட்புட்டில் நம்ம 100 வாட் அவுட்புட்டுமே எடுத்துக்க முடியும் அண்ட் 100 வாட் இன்புட்லேயுமே சார்ஜிங் வந்து பண்ணிக்க முடியும். அண்ட் ப்ரீவியஸ் இன்டெலிஜென்ட் பேட்டரி ஹப்ஸில் இருக்க மாதிரி நம்மளால் செல்ஃப் சார்ஜிங் பண்ணுற கேப்பபிலிட்டியுமே இருக்குது. அதாவது இதில் 60% இருந்து இந்த 2 பேட்டரி 2020 இருக்குன்னா அந்த 2020 ரிவர்ஸ் பண்ணி இந்த பேட்டரி 100ஆக மாற்றுற கேப்பபிலிட்டியுமே இந்த பேட்டரி ஹப்புக்கு வந்து இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேவிக் 4 ப்ரோவில் O4+ டிரான்ஸ்மிஷன் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்காக ஸ்பெஷலாக RC Pro 2 கண்ட்ரோலர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் பியூட்டிஃபுல்லாக நம்மளோட விஷுவல்ஸை டைரெக்டாக பார்க்கறதுக்கு 7 இன்ச் டிஸ்பிளேயுமே நமக்கு வந்து RCயில் வந்து வருது. ஸோ விஷுவலை நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி நம்மளால் வந்து ஃப்ளை வந்து பண்ண முடியும். இந்த டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் மூலயமா நம்மளால் அப் டு 41 கிலோமீட்டர் வரைக்கும் ரேஞ்ச் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிளைம் பண்ணுறாங்க. பட் ரியல் டைமில் எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து சொல்ல முடியாது. ஸோ செக் பண்ணி பார்த்துட்டு தான் சொல்ல முடியும். நெக்ஸ்ட் அது மட்டும் இல்லாமல் HDMI அவுட்புட் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த கண்ட்ரோலரில் ஸ்பெஷலாக நம்ம லைவ் போடுறதுக்கு Air 3, Air 3s அண்ட் Mini 4 Pro, இப்போ மேவிக் 4 Pro இந்த 4 ஏர்க்ராஃப்ட்டுமே இந்த கண்ட்ரோலரில் பேர் பண்ணி உங்களால் ஃப்ளை பண்ணவும் முடியும். ஸோ இந்த மாதிரியான இந்த RC கண்ட்ரோலருக்கு நிறைய ஸ்பெக் இருக்குது. ஸோ இதுக்கு செப்பரேட்டாக வீடியோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம அதையுமே போஸ்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு விஷயம் இன்டர்னல் ஸ்டோரேஜ். நம்ம வந்து கிரியேட்டர் காம்போ பை பண்ணும் போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 512 GB இன்டர்னலாகவே நமக்கு வந்து இன்டர்னல் ஸ்டோரேஜ் வந்து கொடுக்குறாங்க. இது மூலயமா அதாவது மேவிக் 4 ப்ரோலே நார்மல் பேக் வாங்குறவங்களுக்கும் கிரியேட்டர் காம்போ வாங்குறவங்களுக்கும் நிறைய சேஞ்சஸ் இருக்குது. ஸ்டோரேஜ் வந்து நமக்கு 512 GB கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் ஆலை என்கோடர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டம் இருக்குது. லைக் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆப்பிள் ப்ரோரஸ் டிலாக் எம் அப்படிலாம் எடுக்கிற மாதிரி ஆலையில் எடுக்கும் போது நமக்கு எல்லாமே காமனாக சேர்ந்த மாதிரி ஒரு எடிட்டிங்க்கு ஏற்ற மாதிரி ஒரு ரெசொல்யூஷன்ஸில் நமக்கு வந்து கிடைக்கும். அதாவது ஃபார்மெட்டில் கிடைக்கும். அண்ட் இதுக்கு மட்டும் இல்லாமல் இதோட குவிக் ட்ரான்ஸ்ஃபர் ஸ்பீட் பார்த்திங்கன்னா நமக்கு 80 MB/s வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிளைம் பண்ணுறாங்க. எனக்குமே ரியல் டைமில் குவிக் ட்ரான்ஸ்ஃபர் ரொம்பவுமே ஸ்பீடாக இருக்குது. அண்ட் ஓவராலாக பார்க்கும் போது 4 லேக்குக்கு அதாவது அரௌண்ட் 3.50லேருந்து 4 லேக்குக்கு ஒருத்தான பேக்கேஜாக தான் இருக்கும். ட்ரோனோட ப்ரைஸ் நீங்கள் வாங்குகிற இடத்துக்கும் வாங்குகிற கண்ட்ரிஸ் பொறுத்து ப்ரைஸ் வந்து சேஞ்ச் ஆகிட்டுருக்கும். அண்ட் அடுத்தடுத்த வீடியோவில் ஒரு ஆப்ஜெக்ட்மே அதாவது லைக் நம்ம ட்ரோனுக்கு RCக்கு பேட்டரி ஹப்புக்கு செப்பரேட்டாக வீடியோ வந்து டீட்டெயில்டாக போஸ்ட் பண்ணுறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வீடியோஸை ஷேர் பண்ணி விடுங்க.